ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறித்து சேலம் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சியில் அதன் தலைவர் பங்கேற்று பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிஜேபி மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நாட்டிற்கு அவர் ஆற்றிய பணி போற்றுதலுக்கு உரியது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து திரு எல்.கே. அத்வானியுடன் தொலைபேசியில் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிற்கும் மக்களுக்கும் பல தசாப்தங்களாக திரு எல்.கே. அத்வானி ஆற்றிய பெரும் சேவைக்கு மதிப்புமிக்க பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உழைப்பால் உயர்ந்து துணை பிரதமராகவும் அமைச்சரவையில் நிர்வாகத்திறன் படைத்தவராகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டவருமான திரு எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் 4வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உரையாற்றினார். நாட்டின் சுகாதாரத்துறையின் மிகச்சிறப்பான நாள் இது என்று அவர் குறிப்பிட்டார். ஒடிசாவின் சாம்பல்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், பிரதமர் திரு நரேந்திர மோடி 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டவும் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதென்று சேலம் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கூறுகையில், என்னோட பேர் கௌசல்யா. நான் சேலத்தில் அன்னதானப்பட்டியில் இருக்க லைன்மேடு மகபூப் நகர் மையத்தில் நான் அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னோட மையத்துக்கு வருகை புரிகிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 20. அந்த குழந்தைங்களையும் நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கருவறையில் இருக்கிற குழந்தைங்க முதல்ல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு உபயோகப்பட்டு இருந்துச்சு. இப்போ அங்கன்வாடி பணியாளராக ஆகிய எங்களுக்கும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பேர் யாஸ்மின்ங்க. அங்கன்வாடி பணியாளராக லைன்மேட்டில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். எங்களோட மையத்தில் 15 குழந்தைகள் வருகையில் இருக்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறோம். அதே மாதிரி கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இணை உணவெல்லாம் கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஸ்கீம் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்கிறப்போ அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட பேர் தேன்மொழி. சேலம் மாவட்டத்தில் அன்னதானப்பட்டி தொகுதியில் அங்கன்வாடி பணியாளராக வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னோட மையத்தில் இருக்க குழந்தைங்களை பராமரிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் மையத்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எங்கள் மையத்தை சுற்றி இருக்க பகுதியில் இருக்க குழந்தைங்களையுமே ஹைட்டு வெயிட்டு அனைத்தும் எடுத்து நாங்கள் குழந்தைங்களை பராமரிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கொண்டு வந்ததில் ரொம்ப நன்றி. என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் நாளோடு மையத்தில் அங்கன்வாடி பணியாற்றிட்டு இருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் குழந்தைங்கள கர்ப்பிணிகள், பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பாதுகாத்துட்டு அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு வரோம். பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எங்களுக்குலாம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இந்த திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க டைமில் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கொண்டு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அது சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் 77வது நிறுவன நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி நடைபெறுகிறது. இதுகுறித்து அதன் தலைவர் டாக்டர் வினோத் பேசும்போது, ICAR சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் 1947 ஆரம்பிச்சது. இப்போ 77th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ on this occasion we have kept an open house wherein all the school students and college students as well as the general public அவங்க எல்லாருமே நம்ம இன்ஸ்டியூட் விசிட் பண்ணலாம். நம்ம ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு they can get benefited. ஸோ அதுக்காக we have kept an open house. So we have opened our aquarium, then marine biodiversity museum, அப்புறம் hatchery complex. We are also having the video shows and also the brood bank. பெரிய ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷஸ், பெரிய ஃபிஷஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டு they can get benefited. அப்புறம் scientists as well as our technical staff எல்லாருமே they are interacting with the students வரவங்களுக்கு, so that they get benefited. So this is the on this occasion this we are doing. கண்காட்சியை கண்டுகளித்த மாணவர்கள் தெரிவிக்கையில்,
மண்டபத்தில் வந்து சிஎம்எஃப்ஆர்ஐலேருந்து மியூசியம் பார்த்தோம். உயிரோடு இருந்த கடல் உயிரினங்கள் பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. உயிரோட நண்டு, எறா, ஆமை எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மீன்கள் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பார்த்து எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என் பேர் வந்து பிஎம் ஈஷ். நான் வந்து பிஎம்சி கேந்திர வித்யாலயிலேருந்து வரோம். இங்கே வந்து சென்ட்ரல் சிஎம்எஃப்ஆர்ஐ வந்து பார்த்தோம். இந்த இடத்துல எல்லாமே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பீஷீஸோட இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஓஷன்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் நல்லா இருக்குது. எல்லாமே இங்கே வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லது தான், சாய்ஸ் தான். Myself Sanjay here. So I am going to share my experience about CMFRI Mandapam. This is my first visit in the CMFRI Mandapam. I had a great experience on this. I saw many types of fish and their skulls, etc. Many other fishes and other varieties. We saw coral reef, skull of sperm whale, which is very larger than we expect. I don't know whether I have visited like this before or not, but it's a great opportunity to see whether there is a coral reef. I heard about it in books and stories, etc., but I never seen them. To enjoy here and to research about fishes here. திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி மிகவும் பயனளிப்பதாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ நாங்கள் செகண்ட் டைம் வந்துட்டு புக் ஸ்டால் வரோம். இங்கே இருக்கிற புக்ஸில் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நம்ம அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது புக்ஸ் படிக்கிறதுனால நம்ம நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வளருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் சேட்டன் பகெட் அண்ட் சிட்னி ஷெல்டன். அவங்களோட புக்ஸ் வந்துட்டு இஃப் டுமாரோ கம்ஸ் அண்ட் 2 ஸ்டேட்ஸ், இந்த 2 புக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இனி புக்ஸ் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இதனால் வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் வந்துட்டு இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் இங்கே புக் ஸ்டால்ஸ் வந்தேன். நிறைய சயின்டிஃபிக் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் ஸ்டாலில் நிறைய புக்ஸ் பார்த்தேன். லைக் ஃபேமஸ் புக் லைக் ஹாரி பாட்டர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் திருக்குறள் மாணவர் மாநாடு 2024 நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் கூறும்போது, என் பேர் சேஷிகா ஸ்ரீ. நான் வந்து அறந்தாங்கி லாரல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் பேசுனாங்க. அதுவே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள்ட்டேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நகைச்சுவை உணர்வோடு எப்படி நம்ம வந்து எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இன்னொன்று என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தமிழ் மொழியிலேயே வந்து அந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே இங்கிலீஷ் வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமிங்கில் அவர் தமிழ்லேயே வந்து இவ்வளோ வெற்றிகளை பெற்றிருக்கிறது வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு எவ்ரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட பெயர் வந்து தேஜஸ்வினி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் கற்பக விநாயகா பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். அங்கே பிரகதாம்பாள் ஸ்கூலில் நடைபெற்ற சிறுகதை போட்டியில் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இன்றைக்கு இருக்கும் விஞ்ஞான உலகத்தில் வந்து யாருமே திருக்குறள் புக்ஸை படித்து அதில் இருக்கிற கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபுல்லாக மொபைல் ஃபோன்ஸ், டிவி அதிலே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆனால் அதில் இங்கே வந்து பார்த்தா 1500 பேர் வந்து அந்த புக்ஸையும் படித்து திறனறி தேர்வில் செலக்ட் ஆகி வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நடத்தி வச்சிருக்க விருதுநகர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியருக்கு என்னோட முழுக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.